தாலி கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா தான் வச்சுக்கணும் அப்படின்னு முக்காவாசி ஆம்பளைங்க ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த பொம்பளைங்க தான் வச்சுக்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்கள தள்ளவும் முடியாம வச்சுக்கவும் முடியாம பல்ல கடிக்கிறதுல 32 பல்ல தாண்டு போறதே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சனீஸ்வர பகவானே? பஞ்ச பூதங்கள் சாட்சியாத்தான் எல்லா கல்யாணமும் நடக்கிறதா. அத ஒவ்வொரு கல்யாணத்திலையும் ஐயர் மந்திரத்துல சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனா அந்த கல்யாணத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது எந்த பஞ்சபூதமும் சாட்சி சொல்ல வரமாட்டேங்குது. எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது ஒருத்தன் வந்து சாட்சி சொல்லட்டும், அவனை பிடிச்சு உலுக்கு 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 உலுக்குன்னு இருக்கிறாங்க போலீஸ்காரங்க. அவன் ஏண்டா சாட்சி சொல்ல வந்தோன்னு முடிய பிச்சுக்கிட்டு ஓடுறான். ஆனா இந்த பஞ்சபூதத்தை எந்த போலீஸும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறதே பிள்ளையாரே. நல்ல ஒரு பொம்பளைய பார்த்து நீ ஒழுக்கங்கட்ட பொம்பளை அப்படின்னு நான் சொல்லியிருந்தா இந்த தாய்க்குள்ள என்ன சும்மா விட்டுருக்குமா? பீஸ் பீஸா கிழிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதானே நானும். நான் ஒரு கற்புள்ள ஆம்பளை. என்ன பார்த்து என் பொண்டாட்டி நீ ஒழுக்கம் கட்டவேங்கிற. இந்த கோயில்ல இருக்கிற எல்லா பொம்பளை கடவுள்கிட்டையும் நான் நியாயம் கட்டுட்டேன். ஆனா வாயை மூட்டிட்டு கம்முன்னு இருக்காங்க. ஏன்னா பொம்பளைக்கு பொம்பளை சப்போர்ட். நீ வன்மீகநாதர், ஆம்பளை கடவுள். நீ என்ன தீர்ப்பு வழங்க போற? மாமா, ராத்திரி பூரா உங்களை எங்க எல்லாம் தேடுறது. உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எங்களுக்கு வயசு இல்ல. ஆனா உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு உறவு இருக்கு. வாங்க மாமா, வீட்டுக்கு போலாம். நானும் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் மாப்பிள்ள. ஆனா என் காலில் விழுந்து மன்னிப்பு கட்டாலோடய வீட்டுக்கு வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தொலைச்சிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. மாமா, அத்தைக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்க. அவங்க இங்க கூட்டிட்டு வந்துடுறோம். நீங்க எங்கேயும் போயிடக்கூடாது. அப்படி எங்கேயாவது போறதுன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்க மாட்டேனா? சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ள. நான் அவளுக்காக ரொம்ப